ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சைடு ஃபோல்டிங், ஒரு சைடு ஓப்பனு. நம்ம சைடு ஃபோல்டிங் இருக்கணும். கீழே சரிசமமாக இல்லைன்னா சரிசமமாக கட் பண்ணிக்கிங்க. எனக்கு சரிசமமாக இல்லை, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு, ஹிப்பு மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். கரெக்டாக சரிசமமாக ப்ளவுஸை பேக் போர்ஷனை எடுத்து வச்சுட்டு எந்த இடத்துட்டையும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா கையாலே வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிங்க. ஆம்கோல் கிட்ட நம்ம ரெடியாக பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு நெக்கோட அளவு, நெக்கு ஹைட்டு, ஷோல்ட்ரு எல்லாமே ரெடி அளவு எடுத்துக்கிறேன். நான் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் தான் விடுவேன். ஃபஸ்ட்டு ரெடி அளவெல்லாம் எடுத்துக்கிறோம். ஹிப்பை ரவுண்ட் எடுக்கலை. நம்ம நெக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் எவ்வளோ வருது, 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ண முடியும்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இல்லை 1/4 இன்ச்சிலே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. நெக்கு நான் லைட்டாக பாட் மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப பாட்டு கிடையாது, லைட் பாட்டு. அதாவது கொஞ்சம் அகலமாக தெரியும் பேக் சைடு. ஆம்கோல், செஸ்ட் ரவுண்டு எல்லாமே நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு. இது 9.25 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். 1.5 இன்ச்சு ஆம் கர்வ் கொடுத்துருக்கேன். ஆம் கர்வ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு ஸ்லீவுக்கு எடுக்கும்போது வேறு மாதிரியும், இதில் இருக்கும்போது வேறு மாதிரியும் இருக்காது. 2 அளவும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஆம் கர்வ்லேயே ட்ரைன் பண்ணி பார்த்துருங்க. நெக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே 1/2 இன்ச் இருக்கும். லைட்டாக கர்வ் பண்ணியிருப்பேன் நான், ரொம்பலாம் இல்லை. அந்த ரவுண்ட் நெக்லேயே நம்ம சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு பார்ட் மாதிரி வரும். அதாவது ஃபுல் பார்ட் கிடையாது, இது லைட் பார்ட்டு தான். சாக்கு கொஞ்சம் திக்னஸ் இல்லை, அதனால் நான் 2-3 தடவை சாக்கு போட்டு இது பண்ண வேண்டியதாக போச்சு. இவங்களுக்கு 2.5 இன்ச்சு நெக்கு, ஷோல்ட்ரு 3.25, ஆம்கோல் ஹைட்டு 6.25 கிட்ட இருக்குது. நம்ம 1.5 இன்ச்சு விட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடு நார்மல் ப்ளவுஸ்க்கெலாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது மட்டும் நம்ம கிராஸாக போடணும். அந்த இடத்துக்கிட்ட ஒரு முக்கோணம் மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கிராஸ் பீஸ் போடுறதுக்கு எப்படி இப்படி கிராஸாக கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸை நம்ம கிராஸாக பண்ணிக்கணும். சுற்றி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்க் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம எவ்வளோ ஹைட்டு இதெல்லாம் மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக அளவு உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக நிற்கிதான்னு பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ப்ளவுஸை பேக் சைடை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நமக்கு ஆம்கோல் சைடு கரெக்டாக நிற்கணும். அதே மாதிரி நெக் சைடும் எங்கேயுமே கட்டு விழாமல் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணணும். அந்த போடும்போது நம்ம எப்படின்னா நார்மலாக எடுத்து போட்டு பாதி கட் பண்ணிட்டு ஸ்லீவுக்கு கொடுக்குற மாதிரி இது பண்ண முடியாது. இதில் அப்படியே நீங்கள் 2 பீஸை க்ளோஸ்டு அந்த ஓப்பன் அப்படியே போட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்கு ஃப்ரண்ட்டு 6.5 இன்ச்சு இருக்குது. இது நார்மல் ரவுண்ட் நெக் தான் நான் கொடுத்துருக்குறேன். செஸ்ட்டோட அளவு மேலே 1/2 இன்ச்சு விட்டு கீழே 13 இன்ச்சு இருக்குது. ஸ்டிச்சிங்கோடு நான் 13 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். 1/2 இன்ச்சு மொத்தமாக 13.5 இன்ச்சு அவங்களுக்கு சென்டர் லைன் வருது. நான் சென்டர் லைனில் ஒரு கோடு போட்டுட்டு 2 சைடும் 2 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி 1 இன்ச்சு 1 இன்ச்சு மொத்தம் 2 இன்ச்சு நம்ம அந்த ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்லீவ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்றதுனால 1 இன்ச்சு லெஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போது இந்த ரவுண்டு கட் பண்ணும்போது நமக்கு அந்த இடம் கொஞ்சம் வளைவு வந்துடும். அதனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட முட்டி கிட்டன்ற 9.5 இன்ச்சு கிட்ட அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே 2 இன்ச்சு லெஸ் பண்ணி டாட் பிடிச்சது எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்தையும் நம்ம விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இந்த கிளாத்தில் நம்ம ஸ்ட்ரைட் கட் போடும்போது நிறைய பீஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் கிராஸ் கட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். ஏன்னா இதில் எல்லாமே கொஞ்சம் பிட்டாக விழுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக நமக்கு பீஸாக கிடைக்காது. அங்கங்கே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு டாட்டு சென்டர் டாட்டு, சைடு டாட்டு எல்லாத்தையுமே நான் நாச் போட்டுக்கிறேன். அதே மாதிரியே இந்த ஐப்பட்டி சைடு இருக்கிற டாட்டையும் நான் பண்ணிக்கிறேன். இதில் ஹைட்டு அவங்களுக்கு 3 இன்ச்சு, இங்கே 2.5 இன்ச்சு, அங்கே ஒரு 4 இன்ச்சு கரெக்டாக முக்கோண ஷேப்பில் வரும். 2 பீஸ் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரண்ட்டு பேக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு
ஒரு இது அதாவது ரைட் சைடு ராங் சைடு தெரியலனா மார்க் பண்ணிக்கிங்க. நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். 2 சரிசமமாக கட் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்குங்க. ஸ்லீவ் கட் பண்ணும்போது அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் பாருங்க, அந்த இடத்துல கிராஸாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணோம். அவங்க 1 இன்ச்சு லெஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஸ்லீவு. அதனால் எனக்கு 9.5 இன்ச்சு தேவைப்படுது. கரெக்டாக அந்த கோடு கிட்ட தான் வருது 9.5 இன்ச்சு. ப்ளஸ் வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு விடணும், கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விடணும். இது வந்து பைப்பிங் வச்ச ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸில் நான் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதில் வந்து ஆம்கோல் முடிகிற இடம், அதை ஷோல்ட்ரு அந்த முடிகிற இடம் கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு லைட்டாக கர்வ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட்டிங் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் இருந்ததுனாலே போதும். எங்கே வந்து நம்ம ஸ்லீவ் அந்த இடம் முடியுதோ அந்த இடத்துட்ட ஒரு நாச்சு, சென்ட்ரு நாச்சு, ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு. ஏன்னா அந்த இடம் வந்து 2, 3 கட்டு இருந்ததுனால நான் அந்த சைடு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கட்டு கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பட்டி வந்து நான் ஒரு 9.5, அதாவது அவங்களுக்கு 9.25 இருக்குது, நான் 9.5 எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 6, இந்த சைடில் வந்து 2.5 மார்க் பண்ணிவிட்டு 5 இன்ச்சு அந்த இடத்துட்ட மார்க் பண்ணிக்கிங்க. அந்த சைடு 5.5 மார்க் பண்ணிக்கிங்க. ரொம்ப உள்ளே இறங்காமல் லைட் கர்வாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து ஷேப்பாகவும் அழகாகவும் இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே பட்டி தான் நான் போடுறேன். இதே மாதிரியே நீங்களும் வந்து கிராஸ் பீஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துச்சுன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து இதனுடைய பைப்பிங் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு வந்து பிங்க் கலர் பைப்பிங் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பைப்பிங் கட்டிங் ஸ்டிச்சிங் நான் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இதுதான் சாரீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.